வண்டியூர் செல்வராஜ் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர். 4 முறை போட்டியெல்லாம் கிடையாது. போட்டி யாருக்கு போட்டி? ஓட்டுக்கு பணம் கொடுப்பவருக்கும் ஓட்டுக்கு பணத்தை வாங்காது என்று சொல்லுகிற சீமானின் தம்பிகளுக்கு தான் போட்டி. சவால் விட திமுக கூட்டணிக்கு, அதிமுக கூட்டணிக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு சவால் விடுற. ஓட்டுக்கு ₹1 காசு கொடுக்காம, கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை நீ கூட்டி காட்டு, அப்புறம் பேசுவோம். முடியுமானால சாயந்தரம் 4 மணிக்கு டாடா ஏஸ்ல மக்களை ஏற்றிட்டு கொண்டு வந்து ₹300 சாப்பாடு போட்டாலும் ஆம்பளையா இருந்தா கோட்டரு கொடுத்து நீ உட்கார வைப்ப. தேர்தல் அன்னைக்கு டாடா ஏஸ்ல ஏற்றிட்டு வந்து ஓட்டு போட வைப்ப. முத நாள் ஒரு ₹1000 ₹2000 வெள்ளி கொலுசு, சிமிலி விளக்கு, குடம், சம்படம் இது எல்லாம் கொடுத்து ஓட்டு வாங்கணும். நம்ம இந்த டீ கடை இருக்கு, இந்த டீ கடை நின்றுட்டு இருக்கேன். ஒருத்தன் வந்து, என்ன துரைமுருகன் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அங்க டீ சாப்பிடலாம். ஏண்டா யார் நீ, உன்னை முன்ன பின்ன பார்த்தவே இல்ல, என்னதுக்கு டீ சாப்பிட கூப்பிடுற அப்படின்னு நான் கேட்டேன்னா நான் நல்லவன். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்திருந்தேன், டீ வாங்கி கொடுங்க, நல்லா இருக்கு, சூப்பர், எப்படி இருக்கீங்க, என்னால டீ குடிச்சிட்டு அப்புறம் வந்து துரைமுருகன் பாய் பாய். யார் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் எனக்கு டீ வாங்கி கொடுக்குறான்னா என்கிட்ட வந்து பெருசா எதையும் எதிர்பார்க்கறான்னு அர்த்தம். அதே போல ஓட்டுக்கு உங்களுக்கு பணத்தை கொடுக்குறான்னா அவன் உங்ககிட்ட பெருசா எதையோ புடுங்க போறான்னு அர்த்தம். புடுங்க போறான், புரிஞ்சுட்டான். 9 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல 1000 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வைத்திருக்கிறது பாரதிய ஜனதா அரசு. கடன் வாங்கி சேவை செய்யறான். 10 ஆண்டு கால மோடியின் ஆட்சி. இந்த மண்ணில் பேராசிரியர் ஒரு மதிப்பிற்குரிய ஐயா ராம சீனிவாசன் வேட்பாளராக இருக்கிறார். ராம சீனிவாசன் நம்ம கேட்கிறோம், 10 ஆண்டு கால மோடியின் ஆட்சியில் எதை நீங்கள் செய்தீர்கள்? ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன், 100 நாட்களில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவில்லை என்றால் என்னை உயிரோடு கொளுத்துங்கள் என்று மோடி சொன்னாரு. 101வது நாள் ஒரு மானமுள்ள ஒருத்தன் 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு போயிட்டான். வா, பெட்ரோல் டீசல் விலை குறையல, எங்க இருக்குன்னு போனா மோடி காணும். ஆட்சி வந்து 10 வருஷம் ஆச்சு. இப்ப சொல்றாரு, எப்போ இன்னைக்கு சொல்றாரு 10 வருஷம் ஆட்சி அவருடைய ஆட்சி. இந்த கோமாளி படத்துல கோமாவில இருந்து ஜெயம் ரவி எந்திரிச்சு வந்து இங்கிருந்த பிரிட்ஜ் எங்க, இங்கிருந்த பாலத்தங்க, இங்கிருந்த ஆத்தங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி, என்னது சிவாஜி செத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி கட்சித்தீவு பறிவாயிச்சா, கட்சித்தீவை காங்கிரஸ் பாய வாத்துச்சா. ஐயோ, ஏண்டா கட்சித்தீவை தார வார்த்தை 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் கழிச்சு இப்ப வந்து அண்ணாமலை வந்து ஆட்சியை போட்டாரா தகவல் அறிவு உரிமை சட்டத்துல. அதுல காங்கிரஸ் தான் கட்சித்தீவை தூக்கி கொடுத்தது தெரிய வந்துச்சா. அதை வந்து இவர் மோடி சொன்னாரா, மோடி அதை வெளிப்படுத்தினாரா. நல்ல வேலை காந்தியை கொண்டது கோட்சைங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. காந்தியை கொடூரமா கோட்சை கொண்டிருக்க கூடாது, நாங்க ஆட்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவான். ஏமாற்றுவதற்காக, ஓட்டை பறிப்பதற்காக இப்ப கட்சத்தீவை கையில் எடுத்திருக்காரு. நான் கேட்பது ஒன்னுதான், தமிழ்நாட்டுல கஜா புயல் வந்தது மோடி வரல, தானே புயல் வந்தது மோடி வரல, வர்தா புயல் வந்தது மோடி வரல, குரங்கணி தீ விபத்து வந்தது மோடி வரல, ஸ்டெர்லைட்ல 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் மோடி வரல. எதற்கும் வராத மோடி எப்படி இந்த 2 மாசத்துல 4 முறை வந்திருக்காரு. மதுரைக்கு வராரு, கோயம்புத்தூருக்கு வராரு, பொள்ளாச்சிக்கு வராரு, அந்த பக்கம் பல்லடத்துக்கு வராரு, கன்னியாகுமரிக்கு வராரு, சென்னைக்கு வராரு. ஏன் வராரு? 2 மாசத்துல 4 முறை. ஒட்டி புயலுக்கு வராத மோடி ஜக்கிய தாக்க வந்தார். குரலின் தீயத்துக்கு வராத மோடி ராமேஸ்வரத்துல தீர்த்தமிழக்க வந்தார். எனக்கு தமிழனுடைய ஓட்டை பறிப்பதற்காக. எப்படி இழிச்சவா தமிழ திமுக மேல அதிமுக மேல கோபத்துல இருக்கா, அந்த ஓட்டையெல்லாம் பறிச்சிடலாம் என்று திட்டமிட்டு மோடி இறக்குறாங்க. மோடி வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, நம்ம ஒரு மோளக்காரங்க மாதிரியே எல்லாம் ஒரு தோல்ல ஒரு துண்டு, கையில ஒரு மஞ்சப்பை மட்டும்தான் இல்ல. மோடி கையில மஞ்சப்பை மட்டும் கொடுத்தா 10 பொருத்தமும் பக்காவா இருக்கும். ஏன்னா எங்க அண்ணன் சீமான் சொல்றாரு, மோடி என்பவர் ஒரு இன்டர்நேஷனல் புரோக்கர் என்று. அந்த புரோக்கர் வேலைக்கான தலைவர் வேலைக்கான மஞ்சப்பை இல்ல. அந்த மஞ்சப்பைய கக்கத்துல வச்சுட்டா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் நிப்பாட்டிட்டா ஆரம்பையா இருக்கும். புரோக்கர் தொழில் செய்வதற்கு ஆரம்பையா இருக்கும். யாரை ஏமாத்த, யாரை ஏமாத்த? வெள்ள வேட்டி வெள்ள சட்டை
எப்போதும் சுடிதார் போட்டுக்கிட்டு சால் போட்டு சுடிதார் தானே ஒரு சுடிதார் போட்டுக்கிட்ட மோடி அதுவும் சால் கூட போட மாட்டாரு. சால் தேவை நம்மளுக்கு. அது இப்ப வெள்ள வெட்டி தந்தியில பேட்டி வெள்ள வெட்டி வெள்ள சண்டை போட்டுக்கிட்டு தந்தியில வந்து வணக்கம் நான் நல்லா இருக்கேன். ஐயா நீங்க நல்லா இருப்பீங்க, நாங்க நல்லா இல்லையா? நீங்க ஆட்சியில் இருக்கும்போது நாங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? 10 ஆண்டு காலம் கோமாவில் இருந்த இவர்கள் தேர்தல் வந்தவுடன் விழிக்க தொடங்கி விட்டார்கள். தேர்தல் வந்துவிட்டது என்பவர்களே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போக்கிற குறிஞ்சி மலர் போல வருகிறார்கள் நம்முடைய ஓட்டை குறைக்க. இவர்களிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு தான் இந்த தேர்தல். இந்தியாவில நாம் தமிழர் கட்சி போல ஒரு கட்சி அடக்குமுறையை சந்திச்சிருக்காது. தொடர்ச்சியான அடக்குமுறை 14 ஆண்டு காலம் இனப்படுகொலைக்கு எதிரான போராட்டம். பேச முடியும் சொல்லுங்க. 8 மணிக்கு ஒரு 3 நிமிஷம் தொடர்ச்சியான 14 ஆண்டு காலத்தில் இனப்படுகொலைக்கு எதிரான போராட்டம், ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம், மீத்தேனுக்கு எதிரான போராட்டம், ஹைட்ரோ கார்பனுக்கு எதிரான போராட்டம், நீச்சுணு ஆராய்ச்சிக்கு எதிரான போராட்ம், நீட்டுக்கு எதிரான போராட்டம் என்று தொடர்ச்சியான போராட்ட களத்தில் இருந்த நாம் தமிழர் கட்சி இந்த முறை தேர்தல் அரசியல் இறங்கியது 2016 நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டி போட்ட போது சீமானுக்கு வேட்பாளர் ஆள் இருக்கான்னு கேட்டான். சீமான் ஒரு தேர்தலை சந்திப்பாரு, அப்படியே கலைஞ்சு போயிடுவாருன்னா 2019 நாடாளுமன்றத்தில் போட்டியிட்டோம். நாடாளுமன்றத்துக்கு ஆள் இருக்கான்னு கேட்டாங்க. 2021 பிறகு சீமானுடைய கட்சியே இருக்காதுன்னா திருப்பியும் போட்டியிட்டோம் தனிச்சு. 2021 திமுக அதிமுகவோட காங்கிரஸோட நாம் மகிழ்ச்சி கூட்டணி வைக்கணும்னு சொன்னார். மீண்டும் தனிச்சு போட்டியிட்டோம். 1.1 விழுக்காடு வாக்கு எடுத்த நாம் கட்சி 2019 4 விழுக்காடு, பிறகு 7 விழுக்காடு. இப்பொழுது நாம் கட்சி நிச்சயமாக கூட்டணி வைக்கும் என்று எல்லா கட்சியும் அழைத்தது. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கூட்டம் எந்த தலைவனுக்கு கோடி இருந்தாலும் 500 கோடி ரூபாய் 5 சீட்டு வாங்கிட்டு அடமானம் வச்சுட்டு போயிருப்பான். ஆனால் நான் கத்தி செத்தாலும் சாதனை ஒழிய என் தமிழ்நாடுகளை யாரோடும் அடமானம் வைக்கிறார்கள் என்று தனிச்சிருக்கிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சொந்தங்கள் சீமான் மட்டும்தான். எல்லா கூட்டணி எல்லாம் பணம் 500 கோடி 5 சீட்டு, 300 கோடி 3 சீட்டு, 1000 கோடி 10 சீட்டு. இதற்கு இடையில 40 தொகுதியிலும் வேட்பாளர்களை, படித்தவர்களை, இளைஞர்களை, பொறியாளர்களை, மருத்துவர்களை பார்த்து தேர்ந்தெடுத்து இந்த களத்தில் நிறுத்திருக்கிறார். அப்படி இந்த மதுரை மண்ணிலே மதுரை யானவா கல்லூரிய பேராசிரியர் முனைவர் எங்களுடைய அக்கா சத்யா தேவி அவர்களை இந்த மதுரை பாராளுமன்றத்துடைய வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். இதுவரைக்கும் மாணவர்களுக்கு பாடம் எடுத்த அக்கா சத்யா தேவி பாராளுமன்றத்தில் மோடிக்கு பாடம் எடுக்க வேண்டும் என்பதற்காக அக்கா சத்யா தேவி அவர்களை நிப்பாட்டினாரு. நீங்க நினைச்சு பாரு, சு வெங்கடேசன் ஒரு பக்கம், ராமசீனிவாசன் ஒரு பக்கம், மரியாதைக்குரிய சரவணன் ஒரு பக்கம், 3 வேட்பாளர். 3க்கும் மத்தியில் ஒரு பெண்புடி வேலுநாச்சியாருடைய வாரிசாக வந்திருக்கிற என்னுடைய அக்கா சத்யா தேவி. 3 ஆண் வேட்பாளர்கள். நான் சவால் விட்டு சொல்றேன், நாளைக்கு மறுதினமோ புதிய தலைமுறையை கூப்பிடு, நியூஸ் 7 கூப்பிடு, நியூஸ் 18 கூப்பிடு, நியூஸ் 24/7 கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு. CNN, NTV ஒரு நேரலை எங்கள் வேட்பாளரோடு தர்க்கம் செய்து உங்கள் 3 வேட்பாளர் வென்றுவிட்டால் நாங்க வாபஸ் வாங்குறோம். தர்க்கத்துல பேசி நாங்க பேசுறதை விட பல மடங்கு பேசுவாங்க. நாங்களாவது மேடை பேச்சாளர், அவங்க பட்டிமன்ற பேச்சாளர். பட்டிமன்ற பேச்சாளர் பாராளுமன்ற பேச்சாளராக வர வேண்டும் என்றால் மைக்கு சின்னத்துல ஓட்ட போடுங்க. ஒரு முறை இது சாதாரண மைக்குங்க. ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாதி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்று தெய்வ பிரபுவால் முழங்கிய மைக்கு இதே மைக்குதா. அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவை என்று காமராஜர் பேசிய மைக்கு இதே மைக்குதா. எங்கள் பாட்டன் ரெட்டமலை சீனிவாசனாரும் அயோத்தாச பண்டிதரும் எங்கள் பாட்டன் ஜீவானந்தனும் சிங்கார வேலும் பேசிய மைக்கு இன்றைக்கு நீண்ட
ஆண்டு காலத்திற்கு பிறகு பொய்யை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்த கருணாநிதியின் உடல்களை, ஸ்டாலினுடைய உடல்களை, உதயசாமியுடைய பொய்களை கேட்ட மைக்கு முதன் முறையாக சீமான் என்கிற நேர்மையின் தலைவனுடைய உண்மையை கேட்க வந்திருக்கிறது. அந்த உண்மைக்கு, அந்த நேர்மைக்கு, சரியான தலைமைக்கு எடுத்துக்காட்டு இந்த மைக்கு. அந்த மைக்கு சின்னத்துல ஒரு போட போடுங்க. நீங்க பரம்பரை திமுக, நீங்க பரம்பரை அதிமுக, நீங்க பரம்பரையா காங்கிரஸ், நீங்க பரம்பரையா பாரதிய ஜனதா, நீங்க பரம்பரையா கம்யூனிஸ்ட் அப்படின்னா ஒண்ணு பண்ணு. 6ஆம் நம்பர் சின்னம் நேரா வாக்குச்சாவடிக்கு போங்க. உங்க சின்னத்திலே ஓட்டு போடுங்க, நான் தப்பு சொல்லல, அது உங்க விருப்பம். அதுக்கு முன்னாடி நேற்று எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு ஆபீசர் என்ன கூப்பிட்டு சொன்னாரு, மைக்கு சின்னம் சரியா வேலை செய்யணும்னு சொல்றாங்க, அதனால மைக்கு சின்னம் வேலை செய்ய பாக்குறதுக்காக இந்த 6ஆம் நம்பர்ல ஒரு அமுக்கு அமுக்கிட்டு அப்புறம் ஓன் சின்னத்துல போடு. முதல்ல 6 5 இருக்கும். அந்த 5 அயோக்கியரின் தூரை தள்ளிவிட்டு 6ஆம் நம்பர் சின்னத்திலே, மைக் சின்னத்திலே போட்டியில அக்கா சத்யா தேர்தலுக்கு நீங்கள் வாக்களியுங்கள். மதுரை பாராளுமன்றத்திலிருந்து தமிழ் தேசியத்தின் எழுச்சி தொடங்கியது. மதுரை பாராளுமன்றத்திலிருந்து 4 கட்சி தன் வரலாற்றை தொடங்கியது என்ற வரலாறு பதிவு செய்ய வேண்டும். இது உண்மையே பாண்டியனுடைய கோட்டை என்றால் இன்றும் நான் தொடங்க வேண்டும். நம்முடைய பாருங்க, நம்முடைய வைகை செத்து போச்சு. வைகையில நட்டமேடு ஆத்துக்குள்ள ஒருத்தன் கோவிலை கட்டி உட்கார்ந்துக்கிறான். அதுவும் தேனி ஆனந்தம் ஒரு கடை டெக்ஸ்டைல்ஸ். மதுரையில கூடிய அந்த வையாத்து கரையில அனுமதி கொடுத்தது யாரு? அதிமுக இல்ல திமுக? மதுரை ஆத்துல தண்ணியே இல்ல, செத்துருச்சு. ஒட்டுமொத்தமாக செத்துக் கொண்டிருக்கிற வைகை, தாமிரபரணி, நம்முடைய ஆடுவளம், நிலவளம், நீர்வளம் இதை மீட்க கொண்டிருந்தால் அதற்காக வாய்ப்பு நாம் கட்சி. ஓட்டுக்கு பணம் கொடுக்கிட்டு மாண்டோம் எங்க இல்ல, நோ மணி பணிகள் மாதிரிதான் இல்ல, இல்லதானே கொடுப்பான். அரசியல் நிற்பதற்கு பணம் தேவையில்லை, நல்ல இனமாக இருந்தால் போதும் என்று உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். உண்மையிலே காசு இல்ல. நாளைக்கு நீ தேனி கூட்டத்துக்கு போனோம், போனா அங்க யாராவது கொடுத்தா உண்டு, இல்லன்னா நோ, நோ மணி. மணி நோ மணி. மணி மட்டும் இருக்குன்னா தமிழ்நாட்டில் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க திரும்பி பார்க்கறதுக்கு திட்டம் இருக்கு. பணம் இல்ல. பணமாகவும் இனமாகவும் நீங்க தான் எங்களுக்கு நிக்கணும். இந்த முறை நீங்கள் செலுத்த போற வாக்கு நம் இனத்தை காக்க வேண்டும். அக்கா வெற்றி வேட்பாளராக மாற வேண்டும். பாராளுமன்றத்தில் சென்று மோடியை எதிர்த்து பேச வேண்டும் என்ற உரிமை குரலோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.